அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். மிக ஒரு முக்கியமான பதிவு. காலையில் ஆக்சியோஸ் பத்திரிக்கை வந்து ஒரு கதையை விட்டுருந்தாங்க. பக்கமாக ஒரு 4 பக்கத்து கதையை விட்டு, அந்த கதையை உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சேனலும் வந்து அவ்வளோதான், இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்தாது. சும்மா ட்ரம்ப் ஃபோன் பண்ணி கண்டமேனிக்கு திட்டி விட்டுட்டார். இனி வந்து நெதன்யாகு முகத்தில் ஆடல, அவ்வளோதான், முடிச்சு விட்டுட்டாங்க கதையை அப்படின்ற செய்தியை காலையிலே பார்த்தோம். பட் நம்ம ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். சாதாரண கான்ஃபிடெண்ட்லாம் இல்லை, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நிறைய கதைகள் சொன்னோம். அதனால் நம்ம வளவலம்லாம் பேச வேண்டாம். இருக்கிற கான்செப்ட் என்ன, நிஜமாகவே அந்த போலி செய்திகள் அடிப்படையில் நடந்ததா, வேறு என்ன நடந்தது? இஸ்ரேல் மறுபடியும் லெபனான் மீது பெரிய தாக்கலை துவங்கி இருக்கிறாங்களே, பேச்சுவார்த்தை பயங்கரமாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி அமெரிக்காவுடைய காங்கிரஸ் ஒரு பெரிய ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. மார்க்கோ ரூபியோ அவர்களை கூப்பிட்டு கண்டமேனிக்கு திட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா உலக மீடியாவே நம்மளை பார்த்து சந்தி சிரிக்குது. ஏதோ அமெரிக்கா போய் கெஞ்சிட்ருக்கிற மாதிரி வந்து எல்லாம் போட்டு எழுதிட்டுருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம அசிங்கப்பட என்ன இருக்குது? என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஈரானில்? முடியுமா முடியாதா அவங்களால? ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்கன்ற மாதிரி ரொம்ப அடுக்கடுக்கான கேள்விகள். எப்போவுமே ஒரு விஷயம் வந்து கைமீறி போகுது அப்படின்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் உள்ளே வந்து பூந்து கொஞ்சம் வேலைத்தனத்தை காட்டுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் வந்து அமெரிக்காவோட கைமீறி போகுதா அப்படின்னா கைமீறிலாம் போகலை, அசிங்கப்படுது. உலக மீடியாவில் அமெரிக்கா அசிங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரான் மீது தெரியாமல் தாக்கல் நடத்திவிட்டு அதை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் கெஞ்சி கொண்டு இருப்பதாக 90% மக்கள் நினைக்கிறாங்க. அதை வந்து அமெரிக்காவோட காங்கிரஸுக்கு பிடிக்கல. அதனால் என்ன கூப்பிட்டு பேசியிருக்காங்க, மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, மிக ஒரு முக்கியமான பதிவாக பாற்றி விடலாம் வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நேற்று இரவு ட்ரம்ப் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாருங்க. அதாவது ஈரான் அங்கே இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டாங்கன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை வரோம், இல்லைனா இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து நான் பிபி கிட்ட பேசினேன். பிபி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனால் பெய்ரூட்டில் வந்து ட்ரூப் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஹெஸ்புல்லானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட நான் பேசினேன். அவங்களும் நீ தாக்கல் நடத்த மாட்டாங்க, அவ்வளோதான், வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதற்கு ஆக்சியோஸ் பத்திரிகைகள் வந்து ஒரு மாதிரி கண்டமேனி திட்டி விட்டாராம். ஃபோன் எடுத்து, ஹலோ யார், நெதன்யாகு பேசுகிறியா, ஏன்னா மனுஷனாக இருப்பேன்ற மாதிரி திட்டி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையை கதையை வந்து எழுதிட்டு இருந்தாங்க. அந்த கதையில் 1% கூட உண்மையும் இல்லை, அது கரெக்டும் இல்லை. ஆக்சியோஸ் பத்திரிகை எழுதுனதும் உலக செய்திகள் வெளியிட்டதும் 1% கூட உண்மை கிடையாது. அதுக்கப்புறம் இது ஏன்னா தெரியலன்னா, நான் என்னுடைய ஆர்கே சேனல் பதிவு பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்க்காம டைரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சில ஃபேக் நியூஸ்லாம் நிறைய சொன்னாங்க. நானே கூட அந்த விஷயத்தில் ஒரு கான்ட்ராவர்சி இருந்தது. இப்படி ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் யார் என்னன்னே தெரியாமல் இவர் எப்படி ஹெஸ்புல்லா கிட்ட பேசியிருப்பார், அது ஃபோன் பண்ணி என்ன ஹெஸ்புல்லா அதுக்கப்புறம் தாக்கல் நடத்த மாட்டேன், அதை நடத்தாமல் இருப்பான்னு சொல்லியிருப்பாரான்ற விமர்சனம் வந்தது இல்லையா. அதை பத்திரிகையில் எழுதுதானே செய்வாங்க. உடனே ஒரு எக்ஸலத்தில் என்ன போடுறாரு, நான் போயிட்டு ஹெஸ்புல்லா கிட்ட வந்து பேசுவேன்னா அது ஒரு டெரரிஸ்ட் இயக்கம், அது தீவிரவாத இயக்கத்துக்கிட்ட போய் நான் போய் பேசுவேன்னா, அவங்க டெத் டு அமெரிக்கான்னு சொன்ன நாடு இது ஹெஸ்புல்லா இயக்கம் அல்லவா. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மரண பயத்தை காட்டியது இஸ்ரேல் அல்லவா, பேஜர் தாக்குதல் மூலயமா. இன்னொன்று ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி கிட்ட பேசுகிறேன், அவங்கக்கிட்ட பேசுகிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன், லாட் ஆஃப் ஃபேக் நியூஸ் சரௌண்டிங் இயர். நான் எதுக்கு அந்த தீவிரவாத குழுக்கள் கிட்ட போய் கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்பே 10 மில்லியன் டாலர்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஹெஸ்புல்லாவுடைய தலைகளுக்கு வந்து விலை பேசுறதுக்கு நான் கொடுத்துருந்தேன்ற மாதிரிலாம் வந்து சொன்னார். சரி, நீ என்னன்னாலும் சொல்லு, ஹெஸ்புல்லா கிட்ட பேசாமல் போ. இஸ்ரேல்கிட்ட சொன்ன விஷயம் என்ன ஆச்சு? எல்லா பத்திரிகைகளும் கான்ஃபிடெண்ட்டாக எழுதுனாங்களே. அல் ஜசீராலாம் ஓடி வந்து இனி இஸ்ரேல் லெபனான் மீது தாக்கல் நடத்தாது, அது இஸ்ரேலில் ஒரு குண்டூசி கூட போடாது, அந்த குண்டூசி கூட ஏதாவது ஸ்கின்னில் போய் குத்திட்டு ஆபத்து வந்துடுன்றதுனால ரொம்ப நிசப்தமாக இருக்கும் போதெல்லாம் சொன்னாங்களே. உண்மையா அப்படின்னா இன்றைக்கி மதியத்துக்கு மேல் நடத்தப்பட்ட தாக்குதல், இன்றைக்கி நடத்தப்பட்ட தாக்குதலில் 127 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. டயர்ன்ற பகுதியிலும் மற்ற ஒரு பகுதியிலும். இப்போ எப்படி போடுறாங்கன்னா, போர் நிறுத்தம் அறிவித்த பிறகும் அமெரிக்காவோட பேச்சை கேட்காமல்
இஸ்ரேல் தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறதுன்றாங்க. இல்லை, அமெரிக்கா எப்போ இவங்க பேச்சு கேட்டாங்க, இவங்க பேச்சு கேட்காம இருக்கிறதுக்கு? அந்த ட்விட்டரில் எக்ஸ்தலத்தில் கூட வார்த்தை ஜாலங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இஸ்ரேல்கிட்ட பெய்ரூட்டில் வீரர்கள் அனுப்பாத, தாக்கல் நடத்தாத. ஏன்னா ஒட்டுமொத்த பெய்ரூட்டையும் வந்து இஸ்ரேல் காலி பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஆபத்து, பெரிய அளவுக்கு விவகாரமாயிடும், நாடு தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் பெய்ரூட்டை தாக்கல் நடத்தாதுன்றாங்க. பட் அதே இஸ்ரேல் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்னா, பெய்ரூட் தாக்கல் நடத்தலை, ஆனால் இந்த சதர்ன் லெபனான் இருக்குல்ல, இந்த பகுதியில் நான் தாக்கல் நடத்தணுன்ற அடிப்படையில் தாக்கல் நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, எந்த பொருள் அழுத்தம் கொடுக்கப்பட்டாலுமே சதர்ன் லெபனானில் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம், நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம், இதில் நாங்கள் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அது இல்லாமல் சதர்ன் லெபனானில் இருந்து அந்த முன்னேற்றம் வந்து குறைந்திருக்கிறதா அப்படின்னா, இன்றைக்கி நடத்தின தாக்குதல் இருந்து வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த க்ரீன் கலர்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஏற்கனவே இருந்த முன்னேற்றங்கள். அந்த முன்னேற்றங்களில் அவங்க கொஞ்சம் கூட பின்வாங்காமல் தொடர்ந்து முன்னேறுறாங்க. ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த தாக்குதல்கள் குறையல. அப்போ நம்ம இன்றைக்கி காலையில் ஈரான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவனவர்கள்கிட்டையும், லெபனான் சார்பாக, இது மாதிரி நாங்கள் உங்கள் விவகாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த பேச்சுவார்த்தையில் இந்த யுத்தம் நடந்து விடக்கூடாது, தாக்கல் நடத்துகிறத நாங்கள் பெரிய பங்கு வகிக்கிறோம், நாங்கள் டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்குன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டதுக்கு அவனவர்களை வேண்டாம், தேர்ட் பர்சன் வந்து வேண்டாம், நாங்களும் இஸ்ரேலும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோன்றார். அப்போ ஏற்கனவே ஹெஸ்புல்லா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறது எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதையும் மீறி நடத்துனீங்கன்னா முக்கிய தலைவர்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வாஷிங்டனில் 4வது ரவுண்டாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா முன்னிலையில் அடுத்தடுத்து பார்த்து 4th ரவுண்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கலான்னா, அமெரிக்கா ஈரான் விவகாரத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பேச்சுவார்த்தையை நேரடியாக சம்மந்தப்பட்ட 2 நாடுகளையும் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி முடிவுக்கு வரும் பட்சத்தில் அது ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப பின்விளைவாக மாறிடும். அந்த ஹெஸ்புல்லாவோட பின்விளைவுகளை ஈரான் ஏற்றுக்கிறாங்களா? இது வந்து அமெரிக்கா எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கா இந்த விவகாரத்தில் ஹெஸ்புல்லாவுக்கு சாதகமாக அமைந்து விடக்கூடாதுன்னு அடிப்படையில் பார்க்குறாங்க. சரி, அப்போ இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க, மற்ற மீடியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இன்னொரு விஷயத்தில் என்னென்னா, இப்போ இஸ்ரேலில் வந்து புதிய அவர் பேர் மொசார்னுடைய தலைவர் வந்து கோல்ஃப்மேன் தேர்ந்தெடுத்தார். அந்த கோல்ஃப்மேன் தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நீங்கள் ஈரானில் இன்னும் நம்மளுக்கு முடியல, ப்ராஜெக்ட் முடியல, அப்படியே பாதியிலே நிற்கிது, அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, அதை முடித்தாதான் இஸ்ரேல் வந்து ஒரு நிம்மதியான உறக்கம் அடையும், இல்லைனா இஸ்ரேல் தொடர்ந்து நிம்மதியே இருக்காது. அது அங்கே மட்டும் இல்லை, ஈராக்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலையும் புதிய மொசார்னுடைய தலைவர் முடிச்சு கொடுப்பார், நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு யார் சொல்கிறது? இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்கிறார். அப்புறம் ஸ்பெயின் ஓடி வந்து கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்க, ஜெர்மனி ஓடி வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. கண்டனங்கள்லாம் தாண்டி ஃப்ரான்ஸ் கூட ஓடி வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்களே, அதன்படி செயல்படுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இன்னுமே அமெரிக்கா பின்வாங்கலை, ஒரே ஒரு சின்ன போர்க்கப்பல் கூட பின்வாங்கலை, தொடர்ந்து ஒரு சில கப்பல்களை தடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்கும்போதே தெரியும், 27 கப்பல்கள் அந்த இடத்துல இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லேருந்து இந்த பக்கம் கடந்து வந்து கூடாது என்பதற்காக. அதில் அடிஷ்னலாக ஃப்ரான்ஸுடைய கப்பல் 4 வந்து இணைஞ்சிருக்கு, டஸ்ட்ராயர்லாம் சேர்ந்து. அப்புறம் இஸ்ரேல்கிட்ட ஒரு 3, ரெட் சீ கடல் பகுதியில் 2, இந்தியன் ஓஷனுக்கு கீழே ஒரு 2, அப்புறம் அங்கே பே ஆஃப் ஈரான், அதாவது மேலே ஈரான் பக்கத்தில் ஒன்று வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஈரான்ற பாருங்க, நம்ம குஜராத் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே ஒன்று வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 35 கப்பல்களுக்கு மேலே அந்த இடத்துல தொடர்ந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் கூட மற்றொரு நான் புகைப்படத்தை கூட பார்த்தேன் நான். அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட கிராஸ் பண்ணி இங்கே ஈரான் பக்கத்தில் வந்துட்டுலாம் போச்சு. ஜிபிஎஸ்லாம் ஜாம் பண்ணி பார்த்தாங்க. ஒருவேளை ட்ரையலுக்கா இல்லை ஏற்கனவே ஒரு சில ரேடார் சிஸ்டத்தின் மீது தாக்கல் நடத்தினாங்களே, நடந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஆனால் அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. அமெரிக்காவுடைய செயல்பாடு வந்து சுத்தமாக பிடிக்கல. எப்போவுமே அமெரிக்கா வந்து உலக மத்தியில் கொஞ்சம் டவுன்கிரேட் ஆகுது அப்படின்னா அமெரிக்காவுடைய காங்கிரஸ் உள்ளே பூருவாங்க. உள்ளே பூந்து ஒன்று எஸ் கொடுப்பாங்க, இல்லை நோ சொல்லுவாங்க.
அவங்களுக்கு என்னன்னா இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட ரிவீட் அடித்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆர் யூ பெக்கிங் ஈரான்ற அடுத்த உடனே ஈரான்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அவமானமாக இல்லையா இது உங்களுக்கு? ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி பெருசாக சக்ஸஸ்ன்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஈரான்கிட்ட போய் கெஞ்சிட்ருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் மார்க்கோ ரூபியோ சொன்னால், நாங்கள் கெஞ்சலை, அவங்க தான் எங்ககிட்ட கெஞ்சுறாங்க. அவங்கக்கிட்ட நேவி கிடையாது, அவங்கக்கிட்ட வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்திட்டோம், அவங்க தான் கெஞ்சிட்ருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் பொருளாதார தடைகள் எதுவுமே விலக்க நாங்கள் தயாராகவும் இல்லை. அவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது. சர்வதேச அரங்கில் ஒரு தீவிரவாதிகள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம தடுக்கலைன்னா எப்படி? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் முழுவதும் உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்து தடுத்துட்டு இருக்கும்போது அமெரிக்கா இன்னும் நம்ம வேடிக்கை பார்க்க முடியாதல்லவா அப்படின்னு சொன்னோடனே இவங்க யூஎஸ் காங்கிரஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் நடந்துக்கிற விதம் எல்லாமே அவங்க பேச்சுவார்த்தையை விட்டு விலகி போனாலுமே நீங்கள் போயிட்டு வலிமையாக போயிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இது அமெரிக்காவுக்கு நல்லது அல்ல, கொஞ்சம் முடிச்சு விடுங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க தரப்பில் அடுத்தடுத்த கேள்விகள் தொடர்ந்து கேட்க இன்றைக்கி மார்க்கோ ரூபியோ அவர்கள் கொஞ்சம் ஸ்டன் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் ஒரு சில கட்டுக்கதைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், அது யுஎஸ் காங்கிரஸ் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உலக அரங்கிலும் சரி எல்லா அரங்கிலும் சரி இப்போது நிலைமைக்கு ட்ரம்ப் அவர்கள் தெரியாதனமாக ஆரம்பிச்சிட்டோம், இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறார். அப்படி அவர் முடிக்காமல் இருந்திருந்தாருன்னா இன்னொரு பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வழியில் ஈரான் நிஜமாகவே அவங்க நினைக்கிற மாதிரி முழுமையாக தோத்துட்டு ஃபுல்லாக சரண்டர் ஆனால் இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கணுமே ஈரான். உங்களால் வர வைக்க முடியலையே, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க. நீங்கள் கூட அவசரப்பட்டு பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க பேச மாட்டேன்ட்டாங்களே, இப்போ கூட நீங்கள் தான் அவங்க இடத்துல போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. இதெல்லாமே யூஎஸ் காங்கிரஸ் எப்படி நம்பினாங்கன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து பெரிய விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் தைவான் விவகாரத்தில் சீனா கிட்ட போய் நீங்கள் பாட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு வரீங்க, அமெரிக்காவோட பாலிசியை யூட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு இல்லை, அமெரிக்காவோட பாலிசியை நாங்கள் யூட்டர்ன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்தியாவுக்கு செக் வைக்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு சில வேவியர் கேட்டாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு, ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் வேவியர் கொடுக்க தயாராக இல்லைன்றாங்க. இப்போ சமீப காலமாக மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்தியாவுக்கு வந்து டிஃபென்ஸ் டீல் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மேபி நாளை கூட டிஃபென்ஸ் டீல் ஏற்படுத்த போகிறான்னு சொன்னால எதற்காகன்னா ரஷ்யாவை முழுமையாக விலக்கிட்டு நீங்கள் எங்ககிட்ட வாங்கன்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் பொருளாதார தடையை போடுவோம், கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுப்போம் அப்படின்றது மிரட்டலை யுஎஸ் காங்கிரஸ் மத்தியில் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கினா இனி வேவியர் கிடையாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுப்பெறலை அப்படின்னா இன்றைக்கி ஈரானுக்கு நேர்ந்த கதி தான் அடுத்து ஒவ்வொரு நாளாக செக் வைப்பாங்களான்ற இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்துகிறத மையப்படுத்தி ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் தன் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆயுத வியாபாரத்துலேருந்து எல்லாத்தையும். ஏற்கனவே எண்ணெய் வளங்களை வெனிசுலா கிட்டேருந்து வாங்கணுன்றீங்க. ஒன்று பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்றைக்கி வெனிசுலா வந்து இந்த டெபாசிட் பண்ணுறாங்கல்ல ஃபண்டு, அந்த ஃபண்டு டெபாசிட் பண்ணுறது எல்லாமே எல்லா நாடுகளும் டைரெக்டாக அமெரிக்காவோட ட்ரெஸரியில் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. யாரும் எங்களுக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எங்ககிட்ட ஆயிலை வாங்கிட்டு அமெரிக்காவோட ட்ரெஸரியில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெனிசுலாவோட சூழ்நிலையை எவ்வளோ தந்திரமாக பயன்படுத்தி அவங்க பக்கம் கொண்டு போயிட்டாங்களா இல்லையா? அமெரிக்கா ட்ரெஸரியாக பார்த்து வெனிசுலாவுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ முழுக்க இவங்க என்ன நினைக்கிறாங்க, டாலரில் வாங்க வைக்கிறாங்க. வெனிசுலா கிட்டேருந்து வாங்குற ஆயில் ஃபுல்லாக டாலரில் வாங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சீனா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, சீனா நீங்களும் வாங்குங்கன்ட்டு. இப்போ நம்ம தான் செகண்ட் பிளேஸில் இருக்கோம் வெனிசுலா கிட்ட வாங்குறதுல. அப்போ நம்ம எல்லாமே டாலரில் வாங்கியிருக்கோம். எவ்வளோ தந்திரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்றது பாருங்கள். தந்திரமாக இதில் அது என்ன ஆங்கிள்னு பார்த்துக்கோங்க. பட் இரண்டு வகையில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்கலாம். ஒன்று, அந்த F-15E போர் விமானம் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொன்னாங்கல்ல, ஃப்ரெண்ட்லி ஃபயர்லாம் இல்லை, அது ஈரான் சுட்டு வீழ்த்தியாக தான் இன்றைக்கி வந்து முதல் கட்ட விசாரணையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு பப்பி சேமாக இருக்கும் எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு முன்பு அந்த ஈராக்கில் ஒரு சில நிலைகள் மீது தாக்கல் நடந்தால் 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அனுப்புனாங்க இல்லையா, அதில் ஒரு அமெரிக்க வீரரும் ஒரு யூகே வீரரும் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வுமே கூட. அதே போல் கெனடா வந்து ரெசிஷன் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ரெசிஷன் நோக்கி போகிறத வந்து ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு 51வது ஸ்டேட்டாக இணையறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்தியாவுடைய தகவல், நேபாள் என்ன பண்ணியிருக்காங்க,
அந்த எல்லை பிரச்சனையை யூகே கிட்ட போய் அணுகுறாங்க. யூகே கொஞ்சம் எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா கடுமையாக எதுக்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, ஒன்லி நம்ம 2 பேர் தான் பேசணும், மூணாவது நாடுகள்லாம் வந்து அனுமதியே கிடையாதுன்ட்டாங்க. வீடியோ நிறைவு பகுதியில் ரஷ்யா உக்ரைன் மீது 650 ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. 73 மிசைல்ஸு, 8 ஜிக்ரான் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸு, 17 பேர் இறந்து போயிருக்காங்க, 100 பேர் ஊண்டடு. டினிப்ரோ அதெல்லாம் மற்ற நகரங்களை நோக்கி தாக்குதல். ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தினதுக்கு ரீசெண்டாக நீங்கள் வேவியர் கொடுக்குறீங்க. ரஷ்யாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற அந்த க்ரூட் ஆயிலோட விலை $43 $63 கொண்டு போயிட்டீங்க. இது நீங்கள் பண்ணுற மாபெரும் தப்பு. இன்றைக்கி நடத்திய தாக்குதலில் நாங்கள் ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ணி சர்வே பண்ணிட்டோம். ஆனால் ஐரோப்பா நாடுகளே நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தையும் உங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களையும் நீங்கள் அதிகம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களை சுயத்தன்மையை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்று எங்களால் சமாளிக்க முடிஞ்சது உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. அதே ஐரோப்பா திருப்பி வந்து நாங்கள் கொடுத்த வான்தடுப்பு சாதனங்கள் தான் அங்கே தடுத்துட்ருக்கு, கொடுப்பா ராஜா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்கன்னா இந்த வீர வசனம்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். ஏதோ அவங்க கொடுத்த வான்தடுப்பு சாதனங்களை தடுத்துட்டு இங்கே ஓடி வந்து இவர் தான் அங்கே காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனை போட்டுருக்கிறாரு. எல்லாருமே தன் நாட்டில் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் மீது எல்லாமே இல்லைனா கூட உங்களுக்கு ஓடி வந்து கொடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஓடி வந்து நாங்கள் ஐரோப்பா நீங்கள் சுயத்தை இழந்துடுவீங்க, நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. அதே போல் இன்றைக்கி போலந்து கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப்டர்நூன் பார்ட்டி வந்து ஸ்டார்லிங்க்குக்கு நம்ம ஏன் பே பண்ணோம், அவங்களே பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டாங்கல்ல, எல்லா ஃபண்டுமே கொடுத்துட்டாங்கல்ல, இன்னும் ஏன் நம்ம பே பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களும் வீரர்களும் வந்து இறங்கிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும், வடகொரியா வீரர்கள் மீண்டும் எல்லை களத்தில் பெரிய அளவுக்கு பங்கு பெறுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே முன்வைக்கிறாங்கன்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஃபைனலாக நான் வீடியோ நிறைய பல 2 விஷயத்தை முடிச்சிடுறேன். கம்போடியா வீரர்கள் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, ஏற்கனவே ஒன்று பதற்றம் தனியில். கம்போடியா வீரர்களும் தாய் வீரர்களும் மறுபடியும் பாருங்கள், எல்லை பகுதியில் ஒரே தாங்க முடியல, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அடிச்சுக்கிறாங்க. கோட்டசாமிகளை கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஏற்கனவே உலகமே பதற்றமாக இருக்கிற சூழ்நிலை நீங்கள் என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு கோரிக்கையோட மற்றொரு தகவலுமே சொல்லிடுறேன். எல்லை பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் முன்னேறிட்டு தான் இருக்காங்கன்ற பதிவு உங்களுக்கு ஆர்கே சேனலில் சொல்கிறேன். ஏன்னா இவங்க என்ன தான் தாக்கல் நிகழ்த்தினாலும் எல்லை பகுதியில் பிடித்த பகுதிகளை இழந்து கொண்டு இருக்கிறது ரஷ்யா அப்படின்றதும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.